வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். 5th March 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். திராவிட மொழிகள் குறித்து கால்டுவெல் எழுதிய நூல் போலியானது என்று ஆளுநர் RN ரவி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ மேலும் ஐயா வைகுண்டர் அவர்களை பற்றியும் இங்கே பேசியிருக்கிறாரு. கால்டுவெல் ரொம்ப முக்கியம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை ராபர்ட் கால்டுவெல் எழுதியிருப்பார். ஸோ அவர் குறித்த தகவல்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்பவே முக்கியமானது தான். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ். 3ஆம் பாலினத்தவருக்கு இடஒதுக்கீடு புள்ளி விவரம் சேகரிக்க நீதிமன்றம் உத்தரவு. கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக 3ஆம் பாலினத்தவர்களின் புள்ளி விவரங்களை சேகரிக்கும் நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ். எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நிகழாண்டு இறுதியில் தொடங்கும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன். நாளை தமிழக அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா. சிறந்த படமாக தனி ஒருவனும், சிறந்த நடிகர் மாதவன் போன்ற பல்வேறு ஆட்களுக்கு விருதுகள் தேர்வாகி இருக்கு. அந்த லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ். மாநிலங்கள் வளர்ந்தால் நாடு வளரும் என்று பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. விரைவில் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் பிரதமர் மோடி தொடர் பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் தெலுங்கானா மாநிலம் ஆதிலாபாத்தில் மின்சாரம், ரயில் சாலை போக்குவரத்து துறை சார்ந்த வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். நெக்ஸ்ட் நியூஸ். தமிழகத்தில் மருத்துவ பரிசோதனை. 4027 பெண்களுக்கு புற்றுநோய் இருப்பதற்கான அறிகுறி. ஸோ பெண்களுக்கு பரவலாக ஏற்படக்கூடிய புற்றுநோய்னு பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான். இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக 30 வயதை கடந்த அனைத்து மகளிருக்கும் அதற்கான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போன்று 18 வயதை கடந்த ஆண் பெண் இரு பாலருக்கும் வாய் புற்றுநோய் பரிசோதனையும் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. சனாதன பேச்சு விளைவுகளை உணர்ந்து அமைச்சர் உதயநிதி பேச வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விளைவுகள் குறித்து என்ன சொன்னாங்கன்றது நமக்கு செகண்டரி தான். ஆனால் ப்ரைமரியாக பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற விஷயங்கள் ஒரு சில ஆர்டிகல்ஸ் இருக்குது. இதை நீங்கள் பார்க்கணும். சட்டப்பிரிவு 11(1) என்ன சொல்லுது அப்படின்றது பாருங்கள். அரசியலமைப்பு சட்டத்தின் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமை. அதே மாதிரி பிரிவு 25 மனக்கருத்து சுதந்திரம், மதத்தை வெளிப்படுத்த, கடைபிடிக்க மற்றும் பிரச்சாரம் செய்வதற்கான சுதந்திரம். இது எல்லாமே அடிப்படை உரிமைகள் என்று சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? யூ கேன் யூஸ் த ஆர்டிக்கல் 32. ஸோ 32வும் யூஸ் பண்ணலாம், 226ம் யூஸ் பண்ணலாம். ஆர்டிக்கல் 32 படி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணலாம். ஆர்டிக்கல் 226 படி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணலாம். இதுதான் நமக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். லஞ்சம். MP MLAக்களுக்கு சட்ட பாதுகாப்பு கிடையாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நாடாளுமன்றம் சட்டப்பேரவைகளில் வாக்களிக்கவோ அல்லது குறிப்பிட்ட விஷயத்தை பேசவோ உறுப்பினர்கள் லஞ்சம் பெறுவது குற்றம். எனவே குற்றவியல் விசாரணையில் இருந்து அவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு கிடையாது என்று உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமை அதிரடியாக தீர்ப்பளித்தது. மேலும் நாடாளுமன்றம் பேரவை உறுப்பினர்கள் லஞ்சம் வாங்குவதும் ஊழலில் ஈடுபடுவதும் இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படையை சிதைத்துவிடும். உறுப்பினர்கள் லஞ்சம் பெறுவது நாடாளுமன்ற சிறப்புரிமைகளின் கீழ் பாதுகாக்கப்பட்டதல்ல என்று உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்குது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஒரு திட்டம் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப முக்கியம். அதிதி திட்டம். திட்டத்தை தொடங்கி வைத்தவர் ராஜ்நாத் சிங். ஸோ இந்த அதிதி திட்டம் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். பாதுகாப்பு இணைப்பு 2024 அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி டெல்லியில் நடைபெற்றுச்சு. அந்த நிகழ்ச்சியின் போது தான் இந்த திட்டத்திற்கான துவக்கம் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் பாருங்கள்,
புதிதாக தொடங்கப்பட்டுள்ள இந்த அதித்தி திட்டம் இளைஞர்களின் கண்டுபிடிப்புகளுக்கு அங்கீகாரம் அளிக்கவும் தொழில்நுட்ப ரீதியிலான நாடு வளர்ச்சி அடையவும் உதவும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த அதித்தி திட்டத்தின் கீழே பாதுகாப்பு துறையில் புதிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளவும் புத்தாக்க நிறுவனங்களுக்கு ரூபாய் 25 கோடி வரை மானியம் வழங்கப்படுகிறது. இது எல்லாமே இந்த அதித்தி திட்டத்தினுடைய முக்கிய சிறப்புகள் தான். தென் அது மட்டும் இல்லை, 2024 முதல் 2026 வரை இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கு. இந்திய இராணுவம், கப்பல் படை, விமானப்படை உட்பட பாதுகாப்பு துறைகளுக்கு தேவைப்படுகின்ற கடினமான மற்றும் சவாலான 30 தொழில்நுட்பங்களை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஏரியா, எக்ஸாமில் கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. The next news, சுமன் குமாரி பிஎஸ்எஃப்பின் முதல் பெண் ஸ்னைப்பர். ஸோ இது ரொம்பவே முக்கியமானது, ஒரு அப்பாயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இவங்களை பற்றி இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஹிமாச்சல பிரதேசத்தின் மண்டி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சுமன் குமாரி. கடந்த 2021 பிஎஸ்எஃப்பில் இணைந்தார். மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் உள்ள மத்திய ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்கள் பயிற்சி பள்ளியில் பிஎஸ்எஃப் வீரர்களுக்கு ஸ்னைப்பர் பயிற்சி அளிக்கப்பட்டது. 8 வார காலம் நிகழ்ந்த இந்த பயிற்சியில் சுமன் குமாரி உட்பட 57 வீரர்கள் பங்கேற்றனர். இந்நிலையில் பிஎஸ்எஃப் தனது முதல் பெண் ஸ்னைப்பரை பெற்றுள்ளதாக இந்தூர் பயிற்சி பள்ளி தனது வலைப்பக்கத்தில் தெரிவித்துள்ளது. ஸோ முதல் பெண் ஸ்னைப்பர் பேரை பார்த்து வச்சுக்கோங்க, சுமன் குமாரி. BSF means Border Security Force. The next news, தேர்தல் நன்கொடை விவரங்களை சமர்ப்பிக்க கூடுதல் அவகாசம் வேண்டி உச்ச நீதிமன்றத்தில் SBI மனு அளித்துள்ளது. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஜூன் 30 வரைக்கும் டைம் கேட்டிருக்கிறாங்க. The next news, ஸ்போர்ட்ஸ் ஏரியா. பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கு தகுதி, வரலாறு படைத்தது இந்திய டேபிள் டென்னிஸ் அணிகள். The next one, கேடி போல்டருக்கு கோப்பை. The next one பாருங்க, விவசாயிகளுக்கு கடன், கிஷான் உபஜ் நிதி அறிமுகம். விளைபொருள்கள் அடகு வைத்து விவசாயிகள் கடன் பெற கிசான் உபஜ் நிதி என்ற எண்ம தளத்தை மத்திய உணவுத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. கிடங்குகள் மேம்பாடு மற்றும் ஒழுங்காற்று ஆணையத்தில் பதிவு செய்துள்ள கிடங்குகளில் தங்கள் விளைபொருள்களை சேமித்து வைக்கும் விவசாயிகள் இந்த தளம் வாயிலாக வங்கிகளில் கடன் பெற முடியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 1 லட்சம் வேளாண் கிடங்குகள் இருக்குது. WRDAவின் கீழே மட்டும் 5500க்கும் மேற்பட்ட கிடங்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நிலையில் இந்த தளம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ இது குறித்த தகவல்கள் மேலும் என்னன்னு பாருங்கள். இது ரொம்ப முக்கியமானது. இந்த நிதி விவசாயிகள் வருவாயை மேம்படுத்துவதற்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்திய விவசாயத்தை நவீனப்படுத்துவதற்கான தேவை இருக்குது. ஸோ இப்போ கிஷான் உபஜ் நிதி மூலமாக எந்த பிணையமும் இல்லாமல் 7% வட்டி வீதத்தில் விவசாயிகளால் எளிதில் கடன் பெற முடியும். அதே வேளையில் கிடங்குகளில் சேமிக்கும் தங்கள் விளைபொருள்களை விவசாயிகளால் விற்பனை செய்ய முடியும். அத்துடன் தங்கள் விளைபொருள்களை வேதனையுடன் விற்பனை செய்ய வேண்டிய கட்டாயமும் விவசாயிகளுக்கு இருக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், கல்பாக்கத்தில் வேக ஈநுழை உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது என்பதுதான் இதன் கூடுதல் சிறப்பு. ஸோ நியூஸ் பார்க்கலாம். கல்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் முதலாவது வேக ஈநுழையில் கோர் டோலிங் எனும் இறுதிக்கட்ட பணி தொடங்கப்பட்டதை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை விமான நிலையத்தில் இருந்து இராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் மோடி கல்பாக்கம் வந்திருக்கிறாரு. அங்கு இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முன்மாதிரி வேக 500 மெகாவாட் திறன் கொண்ட பாவினி என்கிற ஈநுழை மைய பகுதியில் கோர் லோடிங் தொடக்க பணிகளை பிரதமர் மோடி பார்வையிட்டிருக்கிறாரு. ஸோ இதோடைய பெயர் பாவினி, பேரை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பாரதிய பிகியா வித்யுத் நிசாம் லிமிடெட் என்று சொல்லக்கூடியது தான் பாவினியோட சுருக்கம். இது 2003 மத்திய அரசின் ஒப்புதல் கீழே உருவாக்கப்பட்டுச்சு. இந்தியாவின் உண்மையான உணர்வுக்கு ஏற்ப சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உட்பட 200க்கும் மேற்பட்ட இந்திய தொழில்துறையின் பங்களிப்புடன் இது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஈநுழை செயல்பாட்டுக்கு வந்துச்சுன்னா ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக
வணிக ரீதியில் இயங்கும் விரைவு ஈநுழை கொண்ட 2வது நாடாக இந்தியா இருக்கும்னு சொல்கிறாங்க. 500 மெகாவாட் திறன் கொண்ட வேக ஈநுழையில் வரலாறு சிறப்புமிக்க கோர் லோடிங் பணி முடிவடைஞ்சிருக்குது. இது மின் உற்பத்திக்கு வழிவகுக்கும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த வேக ஈநுழையில் கோர் லோடிங் பணி தொடங்கப்பட்டதை பார்வையிட பிரதமர் நரேந்திர மோடி அணு உலையின் பெட்டகம் கட்டுப்பாட்டு அறையை பார்வையிட்டிருக்காரு. அப்போது இந்த அணு உலையின் முக்கிய அம்சங்கள் குறித்தும் அவருக்கு விளக்கப்பட்டிருக்குது. இந்த வேக ஈநுழை மேம்பட்ட 3ஆம் தலைமுறை உலை. அவசர நிலை ஏற்பட்டுச்சுன்னா ஆலையை உடனடியாகவும் பாதுகாப்பாகவும் மூடுவதை உறுதி செய்யும் பாதுகாப்பு அம்சங்கள் இதில் இருக்குது. முதல் கட்டத்தில் இருந்து பயன்படுத்தப்பட்ட எரிபொருளை பயன்படுத்துவதால் அணுக்கழிவுகள் உருவாவது கணிசமாக குறையும்னு சொல்கிறாங்க. இதன் மூலம் பெரிய புவி சார்ந்த அகற்றல் வசதிகளின் தேவை தவிர்க்கப்படுது. அணுசக்தி மற்றும் கதிரியக்க பொருள்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் அதே வேளையில் மின்சாரம் மற்றும் மின்சாரம் சாராத துறைகளில் அணுசக்தி தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமான முறையில் செயல்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளது என்று மத்திய அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. வேக ஈநுழை சோதனையை 1985 முதல் இந்தியா மேற்கொண்டு வருது. கடந்த ஆண்டு 40 மெகாவாட் திறன் கொண்ட ஈநுழையை 120 நாள்களுக்கு சோதனை முயற்சியில் இயக்கி 21.5 மில்லியன் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. The next news, கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை நாளை முதல் பார்வையிடலாம். இணையம் மூலம் இலவச அனுமதி சீட்டு. இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.